உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். எப்போ உன் பையன் ஜாதகம் மேல தண்ணி பட்டு அழிச்சுதோ அப்பவே உன் பையனுக்கு பொண்ணு உறுதி ஆயிடுச்சு. உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல இதுக்காக என்ன ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஏங்க என்னங்க திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்னென்னமா சொல்றீங்க? இதெல்லாம் எப்போங்க நடந்துச்சு? இன்னைக்கு காலையில தான் நடந்துச்சு. அதுவும் அண்ணன் தலைமையில. பெரியப்பா, நீங்க என்னங்க சொல்றீங்க? பொண்ணு யாருங்க? நம்ம வீட்டுல வேலை செய்யற துர்காதான். என்ன தம்பி, நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணீங்களா? நம்மளோடது ஜமீன் குடும்பம். அவ நம்ம வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை செய்யறவ. அண்ணி, இது என்னோட முடிவு இல்ல, அண்ணனுடைய முடிவு. இது வரைக்கும் அண்ணன் சொல்லுக்கு நான் மறு பேச்சு சொன்னதில்ல. இந்த விஷயத்திலையும் அப்படிதான் அண்ணி. அசோக், அசோக், ஏன்டா இப்படி பண்ற? ஆவுன்னா இத ஒன்ன சொல்லியே என்ன திருப்பி திருப்பி வாய் அடிச்சிருங்க. அசோக், இந்த விஷயத்துல யாரும் என்ன கட்டுப்படுத்தவும் முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. தம்பி, ரொம்ப கத்தாதீங்க. உங்க கத்தலுக்கெல்லாம் இங்க ஒரு காதும் மசியாது. மாமா சொல்றது சரின்னு சொல்றது தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அண்ணி, இந்த அசோக அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. எனக்கு வேணானா வேணாம். டேய், என்னடா எல்லாத்துக்கும் பதில் பேசிட்டு இருக்க? அதான் பெரியப்பா முடிவுன்னு அப்பாவே சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறமும் கத்திட்டு இருக்க? பெரியப்பா சொன்னா சொன்னதுதான். இதை விட்டா இவருக்கு வேற என்ன தெரியும்? தம்பி, இப்ப எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்? ஏற்கனவே அவசர அவசரமா பண்ண காரியத்தாலதான் நாம கூண்டோட கைலாசம் போக பார்த்தோம். இப்படி மறுபடியும் ஏதாவது பண்ண போய் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா வேண்டாம், கொஞ்சம் ஆற போடுவோம். பெரியவர்கிட்ட நான் பேசுறேன். அண்ணி, நீங்க பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அண்ணன் எதுக்காக பண்றாரு, ஏன் பண்றாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் சொன்னா உங்க யாருக்கும் புரியாது. ஏங்க அதுக்காக பெத்தவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்னங்க அவசரம் வந்துச்சு இந்த கல்யாணத்துக்கு? என் பையன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு ஒரு ஊர் பேர் தெரியாத ஒருத்திய கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவளை பிடிக்கல. அவ எனக்கு மருமகளா வரக்கூடாது. உனக்கு பிடிக்காம போகலாம், ஆனா இங்க ஒருத்தன் கல்யாணமே வேணான்னு கத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு பிடிச்சிருக்கு. நான் எப்ப சொன்ன அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. டேய் வக்கீல, கோர்ட்ல குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு ஆதாரமும் சாட்சியும் இருந்தா ஒத்துக்கவல்ல. இப்போ உன்னை குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்கு, சாட்சியும் இருக்கு. என்ன தம்பி, விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க விரும்புறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? டேய், இதுக்காடா இவ்வளவு சீன் போட்ட? அண்ணே, ஏண்டா உன் மனசுக்கு பிடிச்சவங்கள தானே நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அப்ப எது கத்திட்டு இருக்க? அண்ணன், நான் எதுவும். டேய் அசோக், உங்க அப்பா சொல்றதெல்லாம் நிஜமாடா? அந்த வேலை செய்யற பொண்ணு நீ விரும்புறியாடா? டேய்,
ஆமான்னு சொல்லி என் தலை மேல கல்ல தூக்கி போட்டுறாதடா. சொல்றா அசோக். டேய் ஐயோ எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நானும் துர்காவும் விரும்புறோன்னு எந்த மடைய சொன்னது? எந்த மடையனும் சொல்லல. அடுத்தவங்க சொல்லி நம்புற ஆளும் நான் இல்ல. நானே என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கு சாட்சி அண்ணன் தான். இல்ல அப்படி என்னதான் நீங்க பாத்தீங்க? அந்த கன்றாவிய சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீயே கேட்கும்போது சொல்லிதானே ஆகணும். பட்ட பகல்ல இளநீ குடிக்கிற இடத்துல அவ தாவணிக்குள்ள நீயும் அவளும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? பல்லாங்குழி விளையாடிட்டு இருந்தீங்களா? எதை பத்தியும் கவலைப்படாம 2 பேரும் கொஞ்சி கொலாவிட்டு இருந்தத நானும் அண்ணனும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவு பண்ணோம். குடும்ப மானம் காத்துல பறக்கிறதுக்கு முன்னாடி காதும் வச்ச மாதிரி விஷயத்தை முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஜமீன் பரம்பரை மானம் உன்னால போயிடக்கூடாதுல்ல. அதே நேரம் உனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வச்சா நீயாவது சந்தோஷமா இருப்பேன் தான் வேலைக்காரியா இருந்தா கூட பரவாயில்லன்னு அண்ணனே அவ வீட்டுக்கு போய் நிச்சயம் பண்ணாரு. இதுக்கு மேலையும் இந்த கல்யாணம் வேணான்னு சொன்ன இந்த வாளால என் தலையை வெட்டிட்டு உன் இஷ்டப்படி நடந்துக்கோ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் பேச்ச ஒரு நாளும் மீற மாட்டேன். பா என்னப்பா? உன்னால மீறிடக்கூடாது பாரு, அதுக்காக தான் இதை நான் சொல்றேன். டேய் அசோக், எங்க வந்த நீ? டென்ஷன்ல சூசைட் பண்ணிப்பானோன்னு பார்க்க வந்தியா நீ? சும்மா. டேய் ஏன்டா இப்படி பேசுற? ஏய் வேற எப்படி பேச சொல்ற? எல்லாருமா சேர்ந்து என்ன கல்யாணம்ன்ற பாடுங்கிறதுல தள்ளி விட பாக்குறீங்க. அப்புறம் இப்படிதானே பேச முடியும்? நல்லா இருக்கே நீ சொல்றது. அந்த பொண்ணு விரும்புவியா, ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஏய் என்ன அந்த பொண்ணோட லிவிங் டுகெதர்ல வாழ போறியா? ஐயோ என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா உனக்கு? பேசாம போயிடு, செம்ம டென்ஷன்ல இருக்கனா. அப்படியே போயிடு. உனக்கு தாண்டா எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கு. நீ விரும்புற பொண்ண உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கஷ்டமா இருக்கா? ஐயோ நீயும் ஏன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நான் தான் அந்த பொண்ணை விரும்பவே இல்லையே. போடா. சும்மா சும்மா நீ விரும்பின பொண்ணுன்னு சொல்லி சொல்லி என்ன வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். ஊருக்கே லவ்வும் வேணாம் கல்யாணமும் வேணான்னு சொல்றவன் நானே போய் லவ் பண்ணுவேனா? என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அந்த பொண்ணை விரும்பாம தான் பட்ட பகல்ல வெட்ட வெளியில அவ கூட சுத்திட்டு இருந்தியா? டேய் மத்தவங்க சொல்லியிருந்தா கூட நம்பாம விட்டுருப்பண்டா. நீயும் அந்த பொண்ணு கொஞ்சம் கொலாவனத அப்பாவும் பெரியப்பாவும் பார்த்திருக்காங்க. டேய் பெரியப்பாக்கு எவ்வளவு பெருந்தன்மை இருந்திருந்தா நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுன்னு கூட பார்க்காம உன் சந்தோஷம் கெட்டு போக கூடாதுன்னு அவரு நேர்ல போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அண்ணே நான் திரும்பவும் சொல்றேன், அந்த பொண்ணை நான் விரும்பல. என்ன நடந்ததுன்னே தெரியாம நீயும் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேல?
அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஆ? அவ்வளவுதான், இதான் நடந்துச்சு. ஓ, தேனி கொட்டிடக்கூடாதுன்னு தான் அவ தாவணி வச்சு மறைச்சால அந்த பொண்ணு. ஆமாண்ணே. அண்ணே, துர்கா நல்ல பொண்ணுண்ணே. இவங்களாம் மனசுல ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாம அந்த பொண்ணு மனசுலயும் ஆசையை வளர்த்து விட்டுட்டாங்கண்ணே. அண்ணே, நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ அப்படியே மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு எனக்கு. டேய் அசோக், நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு விரும்பலன்னே வச்சுக்குவோம். என்ன வச்சுக்கிறது? நான் தான் விரும்பவே இல்லையே. சரி, விரும்பல. நீ ஏன் உன் வாயால துர்கா நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்ட? அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லடா, உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா அப்பாவும் துடிச்சுக்கிறாங்க. யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்றதுக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதுவும் நல்ல பொண்ணுன்னு சர்டிபிகேட் வாங்கின பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதை ஏன்டா வேணாங்கிற? அண்ணே, நான் துர்கா வேண்டான்னு சொல்லல, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? எங்க நீயே உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீயும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அன்னி கூட ஒரு நாளாவது நீ சந்தோஷமா வாழ்ந்திருப்பியா? சரி, நீ தான் அப்படின்னா அர்ஜுன் அண்ணனும் சத்யா அண்ணியும் அவங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்களா? இல்ல. கண்ணு முன்னாடியே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என்னை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. நீ சொல்றத பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாதுங்கிற மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்க. யா, ஆஃப் கோர்ஸ். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? இருடா, அவசரப்படாத. இந்த உலகத்துல எத்தனை கப்பிள்ஸ் இருக்காங்க, அத்தனை பேரும் சந்தோஷம் இல்லாமையா இருக்காங்க. வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை தான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்டா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, புரிஞ்சிக்காத வாழ்க்கை தான் நீ சொல்ற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுல இன்னொரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? நீ சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுற அத்தனை பேரும் டைவர்ஸ் வாங்குறது இல்ல. அப்புறம் வெயில்ல நடந்தாதான் நிழலோட அருமை தெரியும்டா. மழையில மாட்டிக்கும் போதுதான் கொடையோட அருமை புரியும். அந்த மாதிரி தான்டா தனியா நீ பின்னாடி கஷ்டப்படும் போது யாருமே இல்லைன்னு உனக்கு தோணும். அந்த கஷ்டம் உனக்கு வேணாம்னு நினைக்கிறேன்டா. டேய், கல்யாணம் பண்ணிக்கூடா. ஐயோ அண்ணே, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், எந்த கமிட்மெண்ட்ஸும் வேண்டவே வேண்டாம். சரிடா, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. பிடிக்காதவளை கட்டிட்டாலும் சரி, பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, உன் வாழ்க்கை நரகம் தான். நீ கல்யாணம் வேண்டாங்கிற முடிவுல இருக்க, ஓகே. ஆனா பெரியப்பா துர்காவை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கு என்ன பண்ண போற? தெரியலண்ணே, அது தெரியாம தானே நான் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், எனக்கு தெரிஞ்சு துர்கா குணமான பொண்ணு, சொல்றத புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நேரா பார்த்து சொல்லிடு. மத்தத அவ பார்த்துப்பாடா. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நேர்ல பார்த்து பேசி புரிய வைக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியலையே. அண்ணே, துர்கா ஃபோன் நம்பர் இருந்தா கூட ஃபோன் பண்ணி பேசிடலாம். ஆனா என்கிட்ட அதுவும் இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? டேய் அசோக், பழைய ஃபார்முலா தான், இருந்தாலும் தப்பு இல்ல. ஒரு லெட்டர் எழுதி அது துர்கா கைக்கு போற மாதிரி கொடுத்துரு. அதுதான் இப்ப இருக்கிற ஒரே வழி. டேய், இங்க பாரு, அதுவும் கரெக்ட் ஆகலனா கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். அண்ணன் சொன்னதுதான் கரெக்ட்.
வாங்க. அண்ணி அசோக் வாங்க. அசோக் சாரி அண்ணி, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அசோக். சும்மா போன்ல மெசேஜ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஆமா, உனக்கு கல்யாண நிச்சயம் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சாரி அசோக், நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால உன்கிட்ட பேச முடியாம போயிடுச்சு. பரவாயில்ல அண்ணி. அசோக், ஆக்சுவலி நீ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமே. இருந்துட்டாலும் அசோக், ஏதாவது ப்ராப்ளமா? நீ ஏன் இவ்வளவு சலிப்பா பேசுற? துர்கா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்தஸ்துல நமக்கு நேர் ஆப்போசிட்னா குணத்திலயும் நமக்கு நேர் ஆப்போசிட் தான். அவளுக்குன்னு ஒரு நேர்மை, அவ மத்தவங்க மேல வைக்கிற பாசம் 100% ட்ரூ. பணத்தை பார்த்து ஆசைப்படுற பொண்ணு கிடையாது துர்கா. சிம்பிளா சொல்லணும்னா துர்கா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அசோக். இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? அது எனக்கும் தெரியும் அண்ணி. ஆமா ஆமா, உனக்கு துர்காவை பத்தி தெரியாம இருக்குமா? நான் என்னமோ உனக்கு துர்காவை பத்தி தெரியாத மாதிரி தான் பேசிட்டு இருக்க. என்ன அண்ணி, கிண்டல் பண்றீங்களா? இல்ல அசோக், சீரியஸா தான் நானும் சொல்றேன். ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா பைக்ல சுத்துற அளவுக்கு நல்லா பழகியாச்சு. இன்னும் அவளை பத்தி தெரிஞ்சுக்காம இருப்ப, அதனாலதான் அப்படி சொன்னேன். சுத்தம், இவங்களும் நம்மளை தப்பா தான் புரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு வேற தனியா விளக்கணுமா? டே அசோக், யாராவது வந்துட போறாங்க. இப்போதைக்கு எதுவுமே சொல்லாம லெட்டர் மட்டும் கொடுக்க வச்சிரு, போதும். மத்தத அப்புறம் பேசிக்கலாம். அசோக், என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? நீங்க 2 பேரும் வண்டியில சுத்தின விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்புறம் அண்ணி, யாருக்கும் தெரியாம துர்கா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். அசோக், அண்ணி அண்ணி, நான் சாரி அண்ணி. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. சாரி அண்ணி. ஐயோ அசோக், பலே கில்லாடிதான் நீ. யாருக்கிட்ட என்ன சொன்னா உன் வேலை சரியா நடக்கும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. என்ன, நான் கோவப்பட்டு பேசினதும் நீ பயந்துட்டியா? ஆமா அண்ணி, சீரியஸா கொஞ்சம் பயந்துட்டேன். ஆமா, என்ன லெட்டர்? என் மனசுல இருக்கிறத அப்படியே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன் அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, எனக்காக துர்கா கிட்ட கொடுக்க முடியுமா? ப்ளீஸ். கொடுத்துட்டா போச்சு. உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதுல ஏன் பங்கும் கொஞ்சம் இருக்கட்டுமே. தேங்க்ஸ் அண்ணி. அசோக், இந்த ஒரே ஒரு வாட்டி தான். ஏன்னா எனக்கு இந்த தூது போறதெல்லாம் செட்டே ஆகாது. இதுக்கு மேல நீ ஆச்சு, துர்கா ஆச்சு. சாரி அண்ணி. ஓகே அசோக், நான் சும்மா சொன்னேன். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். ஓகேவா? உங்களை பத்தி தெரியும் அண்ணி. சரி அண்ணி. சரி சரி, இந்த லெட்டரை கொடுத்துறீங்களா? அதான் சொல்லிட்டல, பத்திரமா வச்சு பத்திரமா கொடுத்துறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. துர்கா கிட்ட சேஃபா இந்த லெட்டரை கொடுத்துறேன். தேங்க்ஸ் அண்ணி. வர அண்ணி. குட் நைட். குட் நைட். கதவை சாத்திக்கோங்க. துர்கா, you are so lucky. உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா பொய்யாங்கிறத உன் வீட்டுக்கு போய் பாரு, உனக்கே தெரியும்.
அந்த பொண்ணுதான் உங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வரப்போறா. உங்க குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. காவேரி, அக்கா, கோவில்ல அந்த பித்து பிடிச்சவன் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னத்தக்கா நினைக்கிறது? ஏதோ பித்து பிடிச்சவன் சொல்லிட்டான். அப்படியெல்லாம் நடக்காதுன்னு நான் எவ்வளவோ நம்பிக்கையா இருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தலைக்கு மேல வெள்ளமே போயிடுச்சேன்னு. அன்னைக்கு அந்த வீணா போன துர்காவை வேலையை விட்டு அனுப்பியிருந்தோம்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எங்க இருந்து வந்தாலும் தெரியல. குடும்பம் மொத்தத்தையும் அழிக்க போறா. விடக்கூடாது காவேரி. அந்த விளங்காதவ துர்காவை இந்த வீட்டுக்கு மருமகளா வர விடவே கூடாது. தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா நடக்காத விஷயத்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வெள்ளம் போகல, வரப்போகுது. நிச்சயம் மட்டும்தானே பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னும் முறைப்படி பாக்கு வெத்தல மாத்தி கல்யாணம் நடக்கலையே. அந்த கன்றாவிய வேற என் கண்ணால எப்படி பார்க்க போறேனே தெரியல. அத பத்தி அப்புறம் யோசிப்போம். இப்ப நாம பார்க்க வேண்டியது நம்ம குடும்பத்தை அழிக்க போறவ அந்த துர்காவா இல்லையானுதான். அது எப்படிக்கா பாக்குறது? அந்த பித்து பிடிச்சவன் சொன்னதை மறந்துட்டியா? தேங்காய், அப்புறம் தீச்சட்டி, அந்த தண்ணி தொட்டி விஷயம். ஆமாக்கா, அத மறந்துட்டேன் பாருங்க. ஆனா அந்த கிறுக்கு பிடிச்சவன் சொல்லும் போதே பயமா இருந்துச்சு. அத செஞ்சு வேற பாக்கணுமாக்கா? நினைச்சாலே ஈரக்கொலைய நடுங்குதுக்கா. நம்ம ஈரக்கொலைய அறுக்க வந்தவ யாருன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? அதுக்காக நாம அதை செஞ்சு பாத்துறணும். செஞ்சு பார்க்கணுமா? பார்த்துதான் ஆகணும். அக்கா, எனக்கு அத நினைச்சு பார்த்தாலே கை காலெல்லாம் நடுங்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். நாம என்ன பூஜையா பண்ண போறோம்? நீ சும்மா இரு. ஏக்கா, பேசாம இந்த வேலையெல்லாம் காலையில பார்த்தா எப்படிக்கா? நீ பேசாம இரு. இதை இப்பதான் பண்ணணும். உன் வீட்டு பூஜை அறையில இருக்கிற தேங்காவை எடுத்து உடைச்சு பாரு. உள்ள அரளிப்பூ இருக்கும். அந்த பித்து பிடிச்சவன் சொன்ன மாதிரி முதல்ல அந்த தேங்காயை உடைச்சு பாப்போம். ஐயோ, பாருங்க பாருங்க. கடவுளே, என்ன பண்றது தெரியலையே. ஐயோ, என்ன விட்டு போறீங்களே. ஐயோ அக்கா. அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு. கடவுளே, அப்பா, கடவுளே. கொடுங்க. அப்பா, நல்ல வேலை. அக்கா, தேங்காய்ல எதுவுமே இல்லக்கா. பாருங்க. என்னக்கா? இத பாரு. இதுக்காகவா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? தேங்காய்ல பூ இருக்கிறது சகஜம் தானேக்கா? உன் கண்ணுல விளக்கெண்ணெய ஊத்த. நல்லா பாருடி, இது தேங்காய் பூ இல்ல, அரளி பூ. அரளி பூக்கா? அப்படின்னா நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவ
அந்த வீணா போன துர்கா தானா? அதுக்கான அறிகுறி தான் இது. அடுத்த ரெண்டையும் பார்த்தா முழுசா தெரிஞ்சிரும். இன்னும் 2 இருக்கா? ரெண்டாவதா, உன் வீட்டு ஈசானி மூலையில இருக்கிற தீச்சட்டியில சாணம் எருவாட்டின்னு எதை வச்சு நீ எரிச்சு பார்த்தாலும் தீ பத்தவே பத்தாது. தீ எரிஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை எரியலன்னா? ஐயோ அக்கா, அத மட்டும் சொல்லாதீங்கக்கா, பயமா இருக்கு. கைவசம் இத்தனை இருக்கும்போது எப்படிக்கா எரியாம போகும்? அதெல்லாம் எரியும்க்கா, நீங்க கொளுத்துங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். ஐயோ, ஐயோ அக்கா, தீக்குச்சி எரியலக்கா. ஹே லூசு, தீச்சட்டி தான் எரியாதுன்னு சொன்னான், தீக்குச்சிய சொல்லல. ஐயோ, அப்படியா சொன்னாரு? அக்கா, எரியலக்கா. இவ ஒருத்தி கத்தாதடி. இவளும் பயந்து என்னையும் பயமுறுத்துறா. நான் இங்க தானே இருக்கேன், எதுக்கு கத்துற? நான் எங்கக்கா கத்துறேன்? பயத்துல தானா கத்துறேக்கா. இரு. அக்கா, ஐயோ, அந்த பித்து புடிச்சவ சொன்னது உண்மையா பொய்யான்னு இப்ப தெரியும் பாரு. என்னக்கா பண்ண போறீங்க? அந்த கற்பூரத்தை கொடு. ஐயோ, இவ ஒருத்தி நிறுத்தடி. அந்த பித்து புடிச்சவன் தான் ஏதோ வாய்க்கு வந்தது உளறான்னு பார்த்தா இப்ப எல்லாம் அவன் சொன்ன மாதிரி தான் நடக்குது. எதுக்கும் அடுத்ததையும் பாத்துருவோம். அடுத்ததையும் பார்க்கணுமா? மூணாவதா, உன் வீட்டு தண்ணி தொட்டியில உப்ப அள்ளி போடு. தண்ணி கருநீலமா மாறும். அக்கா, பட்டுன்னு உப்பு போடுக்கா, என்ன ஆகுதுன்னு பாப்போம். எடு. கடவுளே காப்பாத்துப்பா. அக்கா, மாறிடுச்சுக்கா. அக்கா, இதுல போட்டு பாரு. அக்கா, இதுலயும் மாறிடுச்சுக்கா. அக்கா, அப்போ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது
அவ இந்த வீட்டுக்கு வந்தாதானே நம்ம குடும்பத்தை அழிப்பா. அவளை வரவிடாம பண்ண என்ன வழின்னு பார்க்கணும். பார்க்கறேன். அம்மா வாங்கம்மா வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாங்க டீ குடிங்க. தேங்க்யூ துர்கா. என்ன மேடம்க்கு கல்யாண கலை வந்துருச்சு போல. ஆமா, நீங்க 2 பேர்ல யார் முதல்ல லவ் சொன்னது? நீயா இல்ல அசோகா? ஐயோ ஆஹா, அந்த அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லம்மா. முதல்ல அவர்தான் விருப்பத்தை சொன்னாரு. இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் பெரிய ஐயாவே ஜனையா கூட வந்து எங்க வீட்டு மருமகளா வந்துருன்னு சொல்லிட்டாங்க. நடக்கிற எல்லாத்தையும் என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியலம்மா. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஏன் சொல்றாங்கன்னா இதுக்குதான். நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நமக்கு கொடுக்கும். அது எப்படி கிடைச்சதுன்னு ஆராயாம கிடைச்சத அனுபவிச்சுக்கணும். அப்ப லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். துர்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. பெரிய வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்காக நான் சொல்லல. அசோக் மாதிரி ஒரு பையன் மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா படிச்சவர் மட்டும் இல்ல, அசோக் குணத்திலையும் ரொம்ப நல்லவர். அடுத்தவங்க மனச புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாரு. அவர் இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அசோக் உன் வாழ்க்கையே நினைச்சு பார்க்காத அளவுக்கு மாத்த போறாரு. எல்லாத்துக்கும் நான் கும்பிடுற அந்த அம்மன் தாமா காரணம். அச்சோ, இங்க பாரு, வந்த வேலையை விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். இது என்னன்னு தெரியுமா? நம்ம சாகுற வரைக்கும் சில நினைவுகள் நம்மளை விட்டு போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு நினைவு தான் இது. பள்ளிக்கூட கலாட்டா, ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம், ஃபேர்வெல் பார்ட்டி, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, காலேஜை கட்டடிச்சு பார்த்த முதல் படம், கல்லூரி காதல், ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர், முதல் முத்தம், என்கேஜ்மெண்ட், மேரேஜ், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதுல நீ எங்க இருக்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர், முதல் காதல் கடிதம். அசோக் உனக்காக அவர் மனசுல இருக்கிறத சொல்லிருக்கிற ஒரு லெட்டர். இந்தா. படி. இல்லம்மா, நான் அப்புறமா படிக்கிறேன். அதுவும் சரிதான். இந்த மாதிரி விஷயத்த யாரும் இல்லாதப்ப தனியா உட்காந்து படிக்கணும். அது ஃபீலே ஒரு ஃபீல் தான். என்ஜாய். அம்மா, பாப்பா வாங்க.
வாங்க. அம்மா எப்ப வந்தீங்கம்மா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா, மேடம் காலையிலேயே எங்க போயிட்டு வரீங்க? பக்கத்துல முருகேசா அண்ணன் வீட்ல கண்ணுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் சும்மா பார்த்துட்டு வந்தேன். ஓ, ஒரு குட்டி இன்னொரு குட்டிய பாத்துட்டு வருதா? இருக்கட்டும் இருக்கட்டும். என் செல்ல குட்டி கௌரி பாப்பாக்கு பிடிக்கும்ட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஹை. அம்மா, வர்றப்பெல்லாம் இப்படி ஏதாவது கொண்டு வந்துட்டே இருந்தா அப்புறம் நீ வர்றப்பெல்லாம் நான் ஏதாவது எதிர்பார்த்துட்டே இருப்பேன், சொல்லிட்டேன். அதனால என்ன, கொண்டு வந்துட்டா போச்சு. நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? அப்புறமா நான் வரேன். வரட்டுமா கௌரி பாப்பா? போயிட்டு வரேன் துர்கா. வாங்கம்மா. அம்மா கொடுத்த கொலுசு நல்லா இருக்குல்ல? அம்மா கொடுத்ததுல நல்லாதான் இருக்கும். எடுத்துட்டு போய் பத்திரமா வை. கடவுளே, சின்னையா ஆசை ஆசையா எழுதி கொடுத்த லெட்டர்னு சொன்னாங்க. என்னன்னு படிக்கிறதுக்குள்ளே லெட்டர் இப்படி எரிஞ்சிருச்சு. உன் பையன் கட்டிக்க போற பொண்ணுதான் உன் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா. உங்க குடும்பம் அழிய போறத யாராலையும் தடுக்க முடியாது. எங்க போனா இந்த காவேரி? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? காவேரி அக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? மனசு சரியில்லைக்கா. அதுக்கு இங்க வந்து உட்கார்ந்தா சரியா போயிடுமா? வேற என்னக்கா பண்ண சொல்ற? ஆலமரம் மாதிரி இருக்கிற நம்ம குடும்பத்தை அழிக்க ஒருத்தி வரா, அதுவும் நமக்கு தெரிஞ்சு. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியலல்ல. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாம ஜோசியம் பார்த்தா எதுக்கு பாப்போம்? ஏதாவது கஷ்டம் இருந்தா இல்ல ஏதாவது தப்பு நடந்தா அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டு பண்ணுவோமா இல்லையா? அதே மாதிரிதான் கோவில்ல பித்து புடிச்சவன் நமக்கு ஜோசிய சொல்லியிருக்கான். நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ குடும்பத்தை அழிப்பான்னு சொன்னான். நாம அவளை வரவிடாம பண்ணிடுவோம். எங்கக்கா, பெரியவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. உங்க குழந்தைனார்கிட்ட சொல்லவே வேணாம். ஏன்னா அண்ணன் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. இவங்கள மீறி நம்ம என்னக்கா பண்றது? பண்ணணும்டி. பொம்பளைங்க நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு இது தெரியாம தான் நாம ஏதாவது பண்ணணும். நமக்கு தேவை அந்த 10 பாத்திரம் தேய்க்கிறவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. கேக்குறதுக்கு நல்லா இருக்குக்கா, ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. நாம தான் ஏதாவது பண்ணி அசோக்கையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன்டி. இந்த அகிலாவால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது.
தைரியமா இரு. வா போலாம். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா இன்னும் நல்லதா போச்சு. துர்கா, இவங்க உன் கல்யாணத்தை நிறுத்துறாங்களோ இல்லையோ, நான் நிறுத்தி காட்டுறேன். எங்க அண்ணிய காணோம்? இவன் இங்க நின்று தனியா புலம்பிட்டு இருக்கான். அண்ணி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. லெட்டரை துர்கா கிட்ட கொடுத்துருப்பாங்களா? துர்கா அதை படிச்சிருப்பாளா? ஒரே டென்ஷனா இருக்கே. என்னடா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? பைத்தியக்காரன் கூட இப்படி புலம்ப மாட்டான்டா. என்ன பண்றது, அந்த அளவுக்கு புலம்ப வச்சுட்டாங்க. நீ பேசின பேச்சுக்கு இந்நேரம் துர்கா கிட்ட உண்மையை சொல்லி அவ நம்ம அப்பா கிட்ட இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி அதனால வீட்டுல பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கும்னு நினைச்சா இப்படி தனியா நின்னு நீயே புலம்பிட்டு இருக்கேடா. அண்ணே, நீ சொன்ன எல்லாமே நடக்கும். அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு தான் நான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? நீ சொன்ன மாதிரியே என் மனசுல இருக்கிறத அப்படியே ஒரு லெட்டரா எழுதி சத்யா அண்ணிகிட்ட கொடுத்து விட்டு யாருக்கும் தெரியாம துர்கா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்கள காலையில இருந்து ஆளையே காணோம். கண்டிப்பா துர்காவை தான் பார்க்க போயிருக்கணும். சத்யா அண்ணி வந்தாதான் எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். So I'm waiting. I wait and watch there. அண்ணே அண்ணே, அண்ணி வந்துட்டாங்கண்ணே. இப்ப தெரிஞ்சிடும் அங்க என்ன நடந்துச்சுன்னு. நீ கிளம்பு, நான் கேட்டு சொல்றேன். டேய், என்னையடா கிளம்ப சொல்ற? அண்ணே, நீ இருந்தா அண்ணிகிட்ட சரியா கேட்க முடியாது. அவங்களும் உன்னை பார்த்தா சரியா சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோனே. கிளம்புனே, கிளம்பு. டேய், ரொம்ப பண்றடா. நீ பேசி முடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. அண்ணி, வாங்க நீ, வாங்க நீ. அண்ணி, அந்த லெட்டரை துர்கா கிட்ட கொடுத்துட்டீங்களா? துர்கா படிச்சிட்டாளா? படிச்சுட்டு துர்கா என்ன சொன்னா? எல்லாம் ஓகே தானா நீ? என்ன நீ அப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னமோ புதுசா ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி இவ்வளவு எக்ஸைட்மெண்டோட கேள்வி கேக்குற? இல்ல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்ததுக்கு அப்புறம் கூட லெட்டர் கொடுக்கறதே தப்பு. இதுல இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் வேற. டேய் அசோக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அன்னைக்கு நீ எதுக்கு லெட்டர் கொடுத்திருக்கன்னு தெரியாது. வீணா வாய் கொடுத்து மாட்டிக்காத. அசோக், என்ன பேச்சையே காணோம்? அது ஒண்ணு இல்ல நீ. துர்காவுக்கு நான் எழுதின 1 and only லெட்டர் அதுதான். அதனாலதான் இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது. துர்கா கிட்ட நீ கொடுத்த லெட்டரை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டேன், சரியா? அண்ணி, அவ படிச்சிட்டாளா அண்ணி? அவ சந்தோஷமா லெட்டரை வாங்கிக்கிட்டா. ஆனா நான் இருந்தா படிக்க கூச்சப்படுவான்னு லெட்டர் கொடுத்த கையோட நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இந்நேரம் அதே எக்ஸைட்மெண்டோட படிச்சிருக்கணும். ஓ, ஓ, ஓகே அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். அசோக், என்ன எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சு? டல் ஆயிட்ட? கவலைப்படாத, அவ கண்டிப்பா படிச்சிருப்பா. அவளுக்கும் லெட்டர் பார்த்ததும் இதே ஆர்வம் தான் இருந்திருக்கும். நீங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான் அசோக். டோன்ட் வரி. பை. டேய் அண்ணே, நீ இன்னும் போகலையா? எப்படி போவேன்? எனக்கும் ரிசல்ட் தெரியணும்ல. அண்ணி சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன். அந்த பொண்ணு ஆசையா லெட்டர் வாங்குச்சான். எப்படியும் படிச்சிருப்பா. படிச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்பட போறாளோ. ஆனா எப்படியோடா, உன் வேலை முடிஞ்சிருச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? அது டேய், எங்கடா போற? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அதான் சும்மா வெளியே ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன்.
எனக்கு தெரியுமா நீ என்னை கைவிட மாட்டேன்னு. சொன்ன மாதிரியே என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டேன். உன் சக்தியே சக்திதாம்மா. அவர் எவ்வளவு பெரிய ஜமீன்ல பிறந்தவரு, ஆனா நான் சாதாரண வேலைக்காரி. ஆனா எங்க 2 பேரையுமே சேர்த்து வச்சு உனக்கு முன்னாடி எல்லாருமே சமம்ங்கிறத நீ நிரூபிச்சிட்டமா. இருந்தாலும் எனக்கு உன் மேல சின்ன கோபம் இருக்கு. சின்னையா எனக்கு ஆசையா கொடுத்து விட்ட லெட்டரை உன்கிட்ட தானே வச்சுட்டு போனேன். ஆனா நான் அதை படிக்கிறதுக்குள்ளேயே நெருப்புல எறிய விட்டுட்ட. ஏன் அப்படி பண்ண? அவர் இப்ப கேட்டா என்ன சொல்லுவேன் சொல்லு. சரி சரி, நீ எதை பண்ணாலும் காரணமா தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதையும் அப்படியே எடுத்துக்கிறேன். சரி வரேன். சின்னையா வந்திருக்காரு. நாம இங்க இருக்கோன்னு தெரிஞ்சேதான் வந்திருக்கணும். ஐயோ, அவர் கொடுத்த லெட்டரை படிச்சியான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? படிச்சேன்னு சொல்ல முடியாது, படிக்கலன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. அவளே வந்திருக்கா, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. கேப்போம், கேட்டுதானே ஆகணும். பரவாயில்ல, சின்னையா தானே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். துர்கா, சொல்லுங்க சின்னையா. அன்னிக்கிட்ட கொடுத்து விட்ட லெட்டர் கிடைச்சதா? நினைச்சேன் சின்னையா கேட்பாருன்னு, அதே மாதிரி கேட்டுட்டாரு. இப்ப நான் என்ன சொல்ல? என்ன துர்கா, பதிலே காணோம்? கிடைச்சது சின்னையா. அந்த லெட்டரை படிச்சியா துர்கா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் துர்கா, உன்னோட அமைதியே சொல்லிருச்சு நீ படிச்சிட்டன்னு. ஏன் இப்படி ஒரு லெட்டர் நான் எழுதுனேன்னு உனக்கு குழப்பமா இருக்கும்? இல்ல வேற யாரையாவது மனசுல வச்சுக்கிட்டு உன்னை அவாய்ட் பண்றதுக்காக எழுதுனேன்னு நீ யோசிக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா உனக்கே நல்லா புரியும். எனக்கு இந்த காதல், கல்யாண வாழ்க்கை இது ஒன்னத்திலுமே இன்ட்ரெஸ்டே இல்லை துர்கா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பன்ற குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ நான் விரும்பல. மற்றவங்கள மாதிரி வாலண்டியரா ஒரு சின்ன கமிட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு நான் விரும்பல. இல்ல, அது எனக்கு செட்டும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் யாருக்குமே பாரம் இல்லாம, எனக்கும் எந்த பாரமும் இல்லாம அப்படியே ஹாப்பியா வாழணும். இதை எங்க வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லி பார்த்தாச்சு, என் பெரியப்பாவை தவிர. ஏன்னா என் பெரியப்பாவோட வார்த்தைக்கு மறு பேச்சு பேசவே முடியாது. நிச்சயம் பண்ணது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது நான் என்னோட பெரியப்பா கிட்ட பேசியிருப்பேன். ஆனா இப்போ அதுவும் முடியாது. அதனால தான்
உங்ககிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை பெரியப்பா இந்த கல்யாணத்தை சொல்றா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு நினைச்சியாக்கும்? ஆஹா, இல்ல பெரியப்பா, நான் என்ன... ஏய் துர்கா இல்ல, எவன் வந்தாலும் என்ன சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இது ஆவுடையப்பன் நிச்சயம் பண்ண கல்யாணம். இல்ல பெரியப்பா, நான் என்ன... ஏய், நீ வீட்ல என்ன பேசுன, இப்ப துர்கா கிட்ட என்ன சொல்ல நினைச்ச, எல்லாத்தையுமே நான் முழுசா கேட்டுட்டேன். இதுக்கு மேல என்னடா சொல்ல போற? இந்த ஆவுடையப்பன் சொன்னதுதான். ஐயா, இந்தாங்க என் பிரசாதம். என்னன்னு ஐயான்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற, மாமான்னு வாய் நிறைய கூப்பிடு. சரிங்க, இந்தாங்க மாமா. பாத்தியாடா என் மருமகளை எப்படி கப்புன்னு புடிச்சுக்கிட்டா பாத்தியா? கத்துக்கோ. மன்னிச்சிருங்க சின்னையா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. மாமாவை பார்த்ததும் வேகமா அவர்கிட்ட போயிட்டேன். இந்தாங்க. என்னாச்சு சின்னையா? முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். நீ கேட்க வேண்டியதெல்லாம் நான் கேட்டுட்டேன்ல, அதான் சின்ன வருத்தத்துல இருக்கான். இல்லையா அசோக்? எடுத்துக்கடா. போலாமா? என்ன பாண்டி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவங்க சைடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா உங்க வேலையை நீங்க காமிங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கவே கூடாது. ஜாக்கிரதை. தலைவரே, விஷயத்த சொல்லிட்டீங்களே, உள்ள எங்க பர்ஃபார்மன்ஸை மட்டும் பாருங்க. ஆட்டையை கலைக்கிறதுலாம் எங்களுக்கு கை வந்த கலை. அண்ணே வாங்க. கௌரி, என் பையனுக்கு ஒரு பஞ்ச பரதேசிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சித்திக்கு ஜமீன் வீட்டு வாரிசை கட்டி வைக்க பாக்குறியா? என்ன பஞ்சாயத்துல எப்படி அசிங்கப்படுத்தினியோ அதே மாதிரி உன்னையும் இந்த சபையில் அசிங்கப்படுத்துறேன் பாரு. நான் பண்ண போற காரியத்தினால அடுத்து ஒரு பய கூட உன் சித்தியை கட்டி கூடாது. ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. இங்க ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒருத்தி குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா. இவளைத்தான் கட்டி வைப்பன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு இந்த மனுஷன். எங்க போய் முட்டிக்கிறது? குடும்பம் அழிஞ்சு சீரழிய போதுன்னு தெரியாம என் பையன் இந்த மூதேவிக்கு கட்டி வைக்க இந்த ஊரையே கூட்டி வச்சிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாம நிக்கிறேனே, எல்லாம் எத்தால எழுத்து.
துர்கா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா லெட்டரை படிச்ச மாதிரி தெரியலையே. அப்படின்னா அண்ணி லெட்டர் கொடுக்கவே இல்லையோ? இல்லையே. துர்கா கிட்ட லெட்டர் கிடைச்சதான்னு கேட்டப்ப கிடைச்சதுன்னு தானே சொன்னா. அப்புறம் எப்படி படிக்காம போனா? ஐயோ, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டாங்களே. டே அசோக், இவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நைட்டோட நைட்டா எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்கணும். துர்கா, உனக்கு ஏத்த மாப்பிள்ள தான், விட்டுறாத, கெட்டியா பிடிச்சுக்கோ. சும்மா இரு கௌரி, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரா, உனக்கு வெக்கலாம் கூட வருமா? சும்மா இருன்னு சொல்றல, எல்லாரும் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா, ஆரம்பிச்சிடலாங்களா? என்ன கேள்விங்க? ஆரம்பிங்க. சரிங்க ஐயா. மாப்பிள்ளை எங்கங்க ஐயா காணோம்? இங்கதான் இருந்தா. அசோக், அங்க என்ன தனியா நின்னுகிட்டு இருக்க? இங்க வா. வந்து சபையில உட்கார்றா. சரி. நாம சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த பாண்டி கரெக்டா பேசணும். ஏய், இப்ப நடக்க போற நிச்சயதார்த்த பேப்பரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் வழக்கப்படி பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேருக்கும் சம்மதமானு கேட்கணும். ஐயா, உங்களுக்கு சம்மதம் தானுங்களே? இவர் தான் பையனோட அப்பா. ஐயா, உங்க வீட்டு பையனை இந்த பொண்ணுக்கு கட்டி வைக்க உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சம்மதமானு கேட்டு சொல்லுங்க. அண்ணே, சம்மதம் தானே? சம்மதம் தான்டா. எங்க மொத்த குடும்பத்துக்குமே ஒரே ஆணி பேரு என் அண்ணன் தான். அவர் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. ஐயா, மனப்பூர்வமா சம்மதம். கௌரிமா, உன் சித்திக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிட்டா நிச்சய பேப்பர் வாசிச்சுட்டு தட்டை மாத்திக்கலாமா? அண்ணே, என் சித்திக்கு நான் மட்டும்தான் இருக்கேன்னு யார் சொன்னது? இந்த ஊரே இருக்கு. என் சித்தி துர்காவை ஐயா குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க உங்க எல்லாருக்கும் சம்மதமா? என் சித்திக்கு ஆணி வேறா இருக்கிறது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் தான். இவங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் பரிபூர்ண சம்மதம். இவங்களே சொன்ன பிறகு நான் வேற என்ன சொல்ல போறேன்? முத்து, நீங்க பத்திரிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. திரு சிவவல்லபா ஜமீன் குடும்பத்து வாரிசும். ஐயா, ஒரு நிமிஷம். எங்க துர்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு, அதை மட்டும் தீர்த்து வச்சுட்டு நீங்க நிச்சய பேப்பரை வாசிங்க. அண்ணா, உங்க சந்தேகம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. கௌரிமா, உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு பொண்ணை எப்படி அசலூர்காரனுக்கு கட்டி கொடுக்க முடியும்? ஏய்,
நாங்க அசலூர்காரங்கன்னு யாரையா சொன்னாங்க உனக்கு? இந்த மறையனூர் எங்களுக்கு பூர்வீக ஊர் தான். இந்த ஊர் உங்களுக்கு பூர்வீகமா இருக்கலாம், ஆனா நீங்க இந்த ஊரை காலி பண்ணி பல வருஷமாச்சு. அண்ணா எத்தனை வருஷம் ஆனாலும் என்னென்ன சொந்த ஊர் தானே. பெத்த தாயை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் 20 வருஷம் கழிச்சு திரும்ப வந்தா பெத்த அம்மா அப்பா இல்லன்னு ஆயிடுமா? அதே மாதிரி தான் இதுவும். சரி தம்பி, உங்க பேச்சுக்கே வரேன். எங்க ஊர் பொண்ண கல்யாணம் பண்ணி இங்கே இருப்பீங்களா இல்ல உங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவீங்களா? இதுல என்ன சந்தேகம்? எங்க ஊருக்கு தான் கூட்டிட்டு போவோம். அட்ரஸ் அக்கனானா இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். கல்யாணம் முடிஞ்சா எங்க ஊர் பொண்ணு எங்க ஊர்ல தான் இருக்கணும். இஷ்டம்னா கல்யாணம் பண்ணுங்க, இல்லன்னா கிளம்பி போங்க. உங்க தம்பி எஸ்கேப் ஆயிடுவார் போல இருக்கே. இது பாருங்க. ஏய், யாரு அவன்? எங்களையே கிளம்ப சொல்றது? போனா போகுதுன்னு இவளை எங்க வீட்டு பையனுக்கு கட்டி வைக்க நினைச்சா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இத பாரு, இவளை கல்யாணம் பண்ணி எங்க ஊருக்கு தான் கூட்டிக்கிட்டு போவோம். இஷ்டம்னா சம்மதம்னு சொல்லுங்க, இல்லனா உங்க ஊரு சீமாட்டிய நீங்களே கட்டி அழுங்க. யார் உங்களை புடிச்சு தொங்குறா? ஏங்க, சபையில வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க முன்னாடி எதுக்கு இன்னும் நிக்கிறீங்க? நம்ம பையனுக்கு ஊர் உலகத்துல பொண்ணா இல்ல. வாங்க போலாம். இதத்தான் நாங்களும் சொல்றோம், கிளம்புங்க. ஐயா, உங்க பையனுக்கு யார வேணாலும் கட்டி வைங்க, எங்க ஊர் பொண்ணெல்லாம் கட்டி வைக்க முடியாது. விஷயத்துல நீங்க சொல்லக்கூடாது. நாங்களும் இந்த ஊர் தான். பூர்வீகமா நாங்க என்ன பண்ணணும்னு எங்களுக்கே சொல்லி தரீங்களா? என்ன நினைச்சிட்டு யாரு என்ன பேசுறீங்க? மாணிக்கம் அண்ணே, உங்க முன்னாடி ஊரே சண்டை போட்டுட்டு இருக்கு, பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. இல்ல கௌரிமா, இருமா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஊருக்காகவே வாழ்ந்த சிவவல்லப ஜமீன் குடும்பத்து மேல உங்களுக்கு உண்மையிலேயே மரியாதை இருந்தா நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. எங்க வீட்டு பையனும் துர்காவும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. என்ன பாவம் பண்ணுமோ தெரியல, பல வருஷமா சொந்த ஊரோட எந்த ஒட்டும் உறவும் இல்லாம போயிருச்சு. இப்போ மனசார விரும்புற இவங்களை சேர்த்து வைக்காம போனா தெரிஞ்சே ஒரு பாவத்தை பண்ண மாதிரி ஆயிடும். எடுத்த நல்ல காரியம் தடப்பட்டா ஊருக்கு தான் கேடுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த நிச்சயம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் யார் எங்க இருக்க போறாங்கன்னு அதை பத்தி பேசுவோம். ஐயா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும்யா. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையாவே தான் இருந்துகிட்டு இருக்கோம். இத பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு நல்ல காரியம் தடைபட்டிருக்கு. இதுக்கப்புறம் இது நடக்கணுமா நடக்க கூடாதான்னு அந்த அம்மன் தாயா முடிவு பண்ணணும். புரியலையே மாணிக்கம். இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்க கூடாதான்னு அம்மன் கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு சம்மதம் கேட்க சொல்றாரு, இல்லையா மாணிக்கோன்னு? ஆமாமா ஆமாமா, அதுதான் தீர்வுன்னா சீட்டு குலுக்கியே பாத்திரலாம். அகிலா, 2 சீட்டை எடுத்து ஒண்ணுல கல்யாணம் நடக்கட்டும், இன்னொன்னுல கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எழுது. சரிங்க.
அப்பா இங்க வாங்க, இதுல ஒரு சீட் எடுமா. அம்மா தாயே மாசனி அம்மா, நல்ல பதிலா சொல்லுமா. கல்யாணம் நடக்கணும்னு நம்ம மாசனி அம்மா உத்தரவு கொடுத்துருச்சு. ஐயா, அந்த சீட்டை கொடுங்க. இந்தாங்கம்மா. ரெண்டு சீட்லயும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே எழுதுன. எப்படி கல்யாணம் நடக்கட்டும்னு வந்துச்சு? இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சய பத்திரிகையை வாசிங்க. திரு சிவவல்லப ஜமீன் குடும்பத்து வாரிசும் திரு ஆவடியப்பன் அவர்களின் தம்பியுமான திரு ஜனார்தனன் திருமதி காவேரி தம்பதியின் இளைய புதல்வன் செல்வன் அசோக் அவர்களுக்கும், மறையனூர் கிராமம் மறைந்த பூசாரி முருகனின் இளைய புதல்வியும் மறைந்த கனகாவின் தங்கியுமான செல்வி துர்காவிற்கும் இரு குடும்பத்தாறு சம்மதத்தோடும் இந்த ஊர் மக்களின் சம்மதத்தோடும் மறையனூர் மாசாணி அம்மன் உத்தரவோடும் இந்த திருமண நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா, இப்ப தட்ட மாத்திக்கலாங்கய்யா. நல்லா இருமா. அசோக், பெரியப்பா மாலையை மாத்திரா.
எல்லாமே சொதப்பிடுச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. யாருக்கும் தெரியாம எப்படியாவது இங்க இருந்து கிளம்பிடணும். மொபைல் எங்க வச்சேன்? அடா அசோக், என்னடா அசோக், வில்லேஜ்லயே செட்டில் ஆயிட்ட போல. டேய், உன் கிண்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. முதல்ல நான் சொல்ல வரத கேளு. என்னடா, எதுவும் பிரச்சனையா? ஆமாண்டா, தலை போற பிரச்சனை. அப்போ இது கிரிமினல் கேஸ். நீ ரமேஷுக்கு தானே கால் பண்ணிருக்கணும். அவன் தானே கிரிமினல் லாயரு. டேய், நீ மட்டும் என் பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உண்மையிலே கிரிமினல் கேஸ் ஆயிருக்கும்டா. என் டென்ஷன் தெரியாம விளையாடாத. நான் சொல்ல போறத கேட்க முடியுமா முடியாதா? சரி சரி, கோவப்படாதடா. உன் டென்ஷனை குறைக்க தான் அப்படி பேசுனேன். சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுடா. டேய், இருக்கியா இல்லையா? ஏண்டா டேய், என்னடா இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இது என்ன கேஸ்ல வரும்னே தெரியலையே. என்கிட்ட சொல்ல தோணல. என் வீட்டுல குழா தண்ணி வரலனா கூட உன்கிட்ட தாண்டா முதல்ல சொல்லுவேன். அப்படிப்பட்ட எனக்கு உன் என்கேஜ்மெண்ட் பத்தி மூச்சு கூட விடல. சை, நிப்பாட்றா முதல்ல. டேய், இங்க ஒருத்தன் தீல நிக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கேன். உனக்கு கிண்டலா இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கறத என் வாழ்நாள் கொள்கையாவே வச்சிருந்தேன். அதாவது உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் எப்படிடா இந்த என்கேஜ்மெண்ட் நடந்தது? டேய், அந்த கருமத்தை சொல்லதாண்டா உனக்கு காலே பண்ண. நீ தான் நொய் நொயின்னு பேசிட்டு இருக்க. இதுதான் நடந்துச்சு, புரியுதா இப்போ? அது அப்படியா? டேய், இன்னொரு விஷயம், என்ன ஆனாலும் சரி, நான் எப்படியாவது இங்க இருந்து கிளம்பணும். எப்படியும் கடைசி பஸ் பிடிச்ச ஊருக்கு வந்துடுவேன். ஒருவேளை பஸ் கிடைக்கலனா நீ தான் வண்டி எடுத்துட்டு வரணும். அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். எதுக்கும் நீ ரெடியா இரு, ஓகேவா? டேய், என்னடா அசால்ட்டா சொல்ற? டேய், வண்டி எடுத்துட்டு வர சொல்ற? நைட் டிரைவ்ல எவ்வளவு தூரம் வருது? டேய், ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுக்கணும். அதான்டா ஃப்ரெண்டு. உயிரை கொடுக்கலாம்டா, ஆனா உயிரை தான் வாங்க கூடாது. இந்த மாதிரி கவுண்டரை நீ கோர்ட்ல வச்சு பேசியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ எப்பவோ பெரிய வக்கீலா இருப்ப. நீ எதுக்கும் ரெடியா இரு, நான் சொன்ன உடனே கிளம்பி வந்துடு, ஓகேவா? போன வை. இவங்கிட்ட பேசின நேரத்துக்கு இந்நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தா ஊருக்கே போயிருக்கலாம். தேவையில்லாம இவங்கிட்ட பேசி டைம் தான் வேஸ்ட். நில்லுடா. எங்கடா கிளம்பிட்ட? நீ போயிட்டா இங்க என்ன நடக்கும்னு தெரியுமா? பெரியமா, சொல்லாம கொள்ளாம கிளம்புறதுக்கு உனக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? ஐயோ, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அக்கா, ரொம்ப மிரட்டாதீங்கக்கா, புள்ள பயப்படுவான். டேய், நீ கிளம்பலனா நாங்களே உன்னை அனுப்பி வச்சிருப்போம்டா. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புடா. அம்மா, உண்மையாவா சொல்ற? உன்னை பெத்தவடானா என் புள்ள மனசு எனக்கு தெரியாதா? உனக்கு இந்த கல்யாணம் வேணாம், நீ கிளம்ப. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, என் அம்மானா அம்மாதான். போகணும்னு முடிவு பண்ணிட்டு வண்டி சாவி எடுக்காம போற? இந்த நேரத்துல எப்படி போவ?
இந்தா குடி. தெரியுமா? டேய், நீ நம்ம ஊருக்கு மட்டும் போயிடாதடா. உங்க அப்பா தேடி வந்தாலும் வந்துருவாரு. அதனால கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிடு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே உனக்கு கால் பண்றேன். அப்புறமா வந்தா போதும். சரியா? சரிமா. டேய், இந்தா இத செலவுக்கு வச்சுக்கோ. அம்மா, எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கும்போது நான் சந்தோஷமா போவேம்மா. பாத்துடா, பத்திரமா போ. கண்டிப்பாமா, கண்டிப்பா. பாய். பாய்டா. பாய்மா, பாய் பெரியம்மா. பாய். கல்யாணத்துல இருந்து தப்பிச்சாச்சு, 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 தப்பிச்சாச்சு. யாருகிட்ட சிக்கவனா நானு? வலையில சிக்கினாலும் கையில சிக்காத ஐர மீன் நானு. அசோக் யாரு? ஊருக்குள்ள பல பேருக்கு புத்தி சொல்ற என்னையே முட்டாளாக்க பார்த்தா அசோகா கொக்கா? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. அடச்சே, இப்பன்னு பார்த்துதான் வண்டி ரிப்பேர் ஆகணுமா? என்ன பண்றது? சும்மாவே இந்த பக்கம் எவனும் வரமாட்டான். இந்த ராத்திரி நேரத்துல வரவா போறானுங்க? எவனுமே வரமாட்டானுங்க போல இருக்கே. ஐயோ, வேற வழியே இல்லை. கார்த்தியை வர சொல்லிட வேண்டியதான். அடச்சே, சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வண்டி நிறுத்துங்க. அடடே, நம்ம ஜமீன் வீட்டு கடைசி வாரிசு. என்ன வக்கீல் தம்பி, விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சார். என் கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான். அதான் அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தேன் சார். போகிற வழியில் வண்டி ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. அதான் என்ன பண்ணணும்னு தெரியல. எப்படி உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னா அவனை பிக்கப் பண்ண பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. வக்கீல் தம்பி, நீங்க சொல்றது சுத்த பொய். அட, ரொம்ப ஷாக் ஆகாதீங்க வக்கீல் தம்பி. நீங்க சொன்ன பொய்ய எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் போகணும், ஆனா நீங்க ஆப்போசிட் சைட்ல போயிட்டு இருக்கீங்க. சாரி சார். சாரி எல்லாம் வேண்டாம் தம்பி. இப்ப எதுக்காக நீங்க இந்த பக்கம் வந்தீங்க? தம்பி, வக்கீலுக்கும் போலீஸுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் இல்லாம வக்கீலும் இல்ல, வக்கீல் இல்லாம போலீஸும் இல்ல. சும்மா சொல்லுங்க. சார், அது உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இந்த வாளால என் தலையை வெட்டிட்டு உன் இஷ்டப்படி நடந்துக்கோ. இவ்வளவுதானா? நான் என்னமோ எதுன்னு நினைச்சிட்டேன். வக்கீல் தம்பி, நீங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காலம் பூரா அவஸ்தைப்படுறதை விட வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போறது ஆக சிறந்த புத்திசாலித்தனம். இப்ப என்ன? இப்ப நீங்க இங்க இருந்து போகணும், அவ்வளவுதானே? வாங்க, நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன். உண்மையாவா சார்? தம்பி, போலீஸ்
பிடிச்ச கல்யாணத்தை நடத்தியும் வைக்கும், பிடிக்காத கல்யாணத்தை பிரிச்சும் வைக்கும். ஏன்னா காவல்துறை உங்கள் நண்பன். போலாமா? எங்க கௌரிக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. சின்னத்தை தான் படிச்சு போலீஸ் வேலைக்கு வந்தீங்களோ? அடியே துர்கா, பொண்ணை பிடிக்காம மாப்பிள்ள ஊரை விட்டு ஓடனான்னு தெரிஞ்சா உன்னை நாய் கூட சீண்டாதிடி. அதையே சாக்கா வச்சு உன்னை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி உன்னை என் காலடியில் போடுறடி. என்னையவ அசிங்கப்படுத்தின விடியட்டும். ஊரே உன்னை அசிங்கப்படுத்துதா இல்லையான்னு பாரு. சார் எடுத்து வச்சாச்சு சார். போலாமா? போலாம் சார். ஏறுங்க. தம்பி சார், அதுதான் பஸ் ஸ்டாண்டு. ஜாலியாக போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ சார். வரேன் சார். சார் தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல பரவாயில்ல. வரேன் சார். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. பஸ் எப்பதான் வருமோ? நீ இங்க இருக்கிற வரைக்கும் வராது. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் பஸ்ஸையே நிறுத்தி வச்சிட்டோம். வீட்டுக்கு போலாமா? என்னது, பஸ்ஸையே நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? ஆமா, தேவைப்பட்டா பஸ்ஸை கொளுத்த கூட செய்வோம். பேசுறதுக்கு நேரம் இல்ல, வா. அப்பா, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும்னு ஏன் ஒத்த கால நிக்கிறீங்க? எல்லாம் காரணமாதான். வா. விடுங்கப்பா, நான் வரமாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். அக்கா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அத பாக்குறதுக்கு நீ என் பக்கத்துல இல்லாம போயிட்டியேக்கா. நீ இல்லாம போனாலும் உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்க்கா. எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா நான் கௌரிய விட மாட்டேன். கௌரி எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு அந்த மாசாணி அம்மா கிட்ட நான் வேண்டினது வீண் போகலக்கா. பெரிய சம்மதத்தோட கௌரியும் என் கூட தான் வரப்போறா. விடிஞ்சா பெரிய வீட்டு ஜமீன் மருமக. இதுக்கு மேல துர்காவை கையிலேயே பிடிக்க முடியாது. என்ன துர்கா? கௌரி, கிண்டல் பண்ணாத. நான் என்னைக்கு இருந்தாலும் துர்கா துர்கா தான். அசோக், இங்க பாரு. நீ என்னதான் கத்துனாலும் கூச்சல் போட்டாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் பொறுமையா சொல்லும் போதே
என் கூட வந்துரு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா தான் தூள்ற. வீட்டுக்கு போடா. இங்க பாருங்கப்பா, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா சட்டத்துல என்ன தண்டனை தெரியுமா? உன் சட்டத்தை நீயே வச்சுக்க. முதல்ல வந்து துர்கா கழுத்துல தாலியை கட்ட. ஐயோ அப்பா, எவ்வளவு வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏன் இப்படி கொலையா கொள்றீங்க? நீங்க என்ன கொன்னே போட்டாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அசோக், டேய் அசோக், இந்த கல்யாணம் நீ நினைச்சதுனாலயோ இல்ல நான் நினைச்சதுனாலயோ நடக்கல. இது காலம் போட்ட முடிச்சு. கல்யாணம் நடந்தே தீரும், புரிஞ்சுதா? டேய், என்னடா இவங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு வாடா. சரிப்பா, நான் எடுத்துட்டு வாங்கடா. என்ன விடுங்க. அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, என்ன விட சொல்லுங்கப்பா. ஏன் என்ன இப்படி பண்றீங்க? ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை அழிப்பவனே போற்றுவோம், மச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம், ஆணைமுகத்தோனே போற்றுவோம், ஆறுமுகன் சோதரனே போற்றுவோம், ஆதி மூலமானவனே போற்றுவோம், ஆனந்த வடிவே போற்றுவோம், இமவான் சந்ததியே போற்றுவோம், இடரை கலைபவனே போற்றுவோம், ஈசன் கலைபவனே போற்றுவோம், உண்மை பரம்பொருளே போற்றி. கொடுங்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாமா, வரமாட்டியோன்னு நினைச்சேன், வந்துட்டேன். அது எப்படி? துர்கா கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பனா? ஆமா, எங்க துர்கா? ரெடியாகிட்டு இருக்காளா? ஆமா, உள்ள போய் பாரு. சரிம்மா. அக்கா, அணை போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மருமகளா வரப்போற அந்த ஒண்ணுல அந்த சிறுக்கியால அழிய போற குடும்ப ஃபங்க்ஷன் எவ்வளோ சந்தோஷமா நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? எல்லாம் தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியாம கையால் ஆகாத ஆளுங்களால நிக்கிறோம். ரொம்ப புலம்பாதடி. நீ வேணும்னா பாரு, இந்த கல்யாணம் நடக்காது. அக்கா, சும்மாவே எனக்கு காது டம்மி. இந்த கல்யாண சத்தத்துல நீ சத்தமா பேசினாலே சரியா கேட்காது. இவ்ளோ மெதுவா பேசுனா சொத்தம். உன்னெல்லாம் இந்த கல்யாணம் நடக்காது. எப்படிக்கா சொல்ற? ஐயோ, உனக்கு தாண்டி காது டம்மி, எனக்கு கேக்கும். எதுக்கு இப்படி கத்துற? எப்படிக்கா அவ்வளவு உறுதியா சொல்ற இந்த கல்யாணம் நடக்காதுன்னு? என்னதான் அசோக கட்டி தூக்கிட்டு வந்தாலும் அவன் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். ஒண்ணு பெரியவர் கால்ல விழுந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவான், இல்லனா எது எப்படியோ போகட்டும்னு எல்லார் முன்னாடியும் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படியா சொல்றீங்க? இது ரெண்டுத்துல ஒண்ணு நடக்குதா இல்லையான்னு பாரு. போக்கா, நீ வேற. அசோக்கு அவங்க அப்பா பேச்ச கேட்காம போவானே தவிர பெரியவர் பேச்ச தட்டவே மாட்டான். பொல்லாத கண்டுபிடிப்பு. பொடி பொச கெட்டவளே. தாயும் புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறதான். தேவா மாதிரியோ அர்ஜுன் மாதிரியோ இல்ல அசோக். அவன் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்பனாவது பெரியப்பனாவதுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். எதுவுமே வேண்டான்னு சொல்லி கிளம்பி போனவன இவங்க தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவனா வரல. ஓ,
யார்கிட்டயுமே சொல்லாம போனவன் இப்ப சொல்லிட்டே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி நடந்தாலும் நம்ம குடும்பம் உடைஞ்ச மாதிரி தானேக்கா. அந்த வெறும் சிறுக்கிய மணமேடைக்கு ஏற விடாம பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கக்கா, நான் இறங்கி செய்யறேன். நானும் முதல்ல ராத்திரியோட ராத்திரியா விஷத்தை வச்சு கொன்னுடலான்னு தான் பார்த்தேன். ஆனா எங்க உண்மை வெளியில தெரிஞ்சா இந்த ஊரே ஒண்ணு கூடி நம்மள ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்கன்னு தான் அமைதியா இருந்துட்டேன். இருக்கா, அசோக் என்ன பண்றான்னு நான் பாத்துட்டு வரேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவனே எல்லாம் செய்வான், செய்யட்டும். என்னங்க எடுத்துக்கோங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். எடுத்துக்கோங்க. பெரியமா, கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க பெரியமா. வில்லேஜ் கூல் ட்ரிங்க்ஸ் பெரியமா, வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா உனக்கு தரவா? டேய், நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன், போயிடு. அட அதுக்கு தானம்மா ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் தரேன். இதோ போய் வேணாங்கிற. டேய் சரி விடு. பெரியமா உங்களுக்கு? எனக்கு வேணாம், மத்தவங்களுக்கு கொடு. சரி பெரியமா. இவனை எல்லாம் இங்க அவ என்ன டென்ஷன்ல இருக்கா, தூக்கிட்டு அலையறான். தம்பிக்கு அண்ணன் நான் தானே. டேய் ஜனா, என்னடா டென்ஷனாவே இருக்க? பின்ன இருக்காதானே? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு டென்ஷன் தானே. அதான் பையனை தூக்கிட்டு வந்தாச்சுல, அப்புறம் எதுக்கு டென்ஷன்? அதெல்லாம் கல்யாணம் நல்லபடியா முடியும், கவலையே படாத. அப்படிலாம் அசால்ட்டா விட்டுறக்கூடாதுன்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓட பார்த்திருப்பான். கொஞ்சம் விட்டிருந்தா சிட்டா பறந்துருப்பானே. நம்ம மானம் காத்துல பறந்துருக்கும். டேய் ஜனா, நாம எதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்துறோம்னு அவனுக்கு தெரியாது. அதை நாம அவங்கிட்ட சொல்லவும் முடியாது. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கதாண்டா செய்யும். அசோக்க தப்பிக்க விடாம தூக்கிட்டு வந்தாச்சு சரி, ஆனா துர்கா கழுத்துல தாலி கட்டுவான்னு என்ன நிச்சயம்? தாலி கட்ட போற நேரத்துல இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு மாலையை தூக்கி போட்டு எந்திரிச்சிட்டான்னா? ஜனா, கண்டிப்பா பண்ண மாட்டாங்கிறதுக்கு காரணம் நிறைய சொல்லலாம். முதல்ல என் பேச்ச நேரடியா அவனால தட்ட முடியாது. துர்காவை அவன் லவ் பண்ணல, ஆனாலும் அவளை அசோக்குக்கு பிடிக்கும். கல்யாண மேடையில தாலி கட்டுற வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் நின்னு போச்சுன்னா துர்கா வாழ்க்கை வீணா போகும்னு அவனுக்கு தெரியாதா? இதையும் மீறி அவன் நம்மளை ஏமாத்திருவான்னு நீ பயந்தினா அதுக்கும் இந்த அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு தெரியும். ஆனா இந்த ஆவுடைய அப்பன் 32 அடி பாய்வான்னு அவனுக்கு தெரியாது. ஓம் அன்னையே போற்றிவோம், ஆதிசக்தியே போற்றிவோம், மாசாணி அம்மனே போற்றிவோம், மாசு மறுவற்றவளே போற்றிவோம். வாங்க மாணிக்கொண்ணு, என்ன நீங்க நீங்களே லேட்டா வந்தா எப்படி? இது உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி இல்ல? ஒரு வேலை இருந்துச்சு கௌரிமா, அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீ முன்னாடி போயான்னு முத்துவ சொன்ன. அவரு நீங்க வந்தாதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டாப்ல. பின்ன சொல்ல மாட்டாரா? நீங்க 2 பேரும் தான் நகமும் சதையும் ஆச்சே. சரிம்மா, வாங்கப்பா. வரோம்மா. வாங்க வரோம். வாங்கம்மா. ஒரு நிமிஷம். துர்கா, உட்காரு 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 உட்காரு. மேக்கப் போடும் போதே எழுந்திருக்க வேண்டாம். அப்புறம் துர்கா, நகையெல்லாம் போட்டு அழகா ரெடியா இருக்கு. வெக்கத்தை பாரு. சரி சரி, நேத்து கொடுத்த நகையோட சேர்த்து ரொம்ப அழகா இருக்க. அதோட இந்த நகைய போட்டுக்கோ, இதுல ரொம்ப அழகா இருப்ப. ஐயோ அக்கா,
எதுக்குக்கா இதெல்லாம்? வேண்டாங்க்கா, எனக்கு வேண்டாங்க்கா, இதுவே போதும். இது ஒண்ணும் உனக்கு நான் கிஃப்டா கொடுக்கல துர்கா, உன் முகூர்த்தத்துக்காக நான் தரேன். இந்தா, இதை இப்ப போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் எனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. ஏ துர்கா, என்ன சங்கடப்படுறியா? நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் மத்தவங்கள மாதிரி பழசா கொடுத்த எங்க வீட்டு மருமகளை நானே அசிங்கப்படுத்த விரும்பல. அப்புறம் பழச கொடுக்கறதுல எனக்கு விருப்பமும் இல்ல. ஆனா புதுசு வாங்குறதுக்கு டைம் இல்ல துர்கா. அதனால என் கல்யாணத்துக்காக என் வீட்டுல கொடுத்தது. அத கொடுக்க கூடாதுல்ல துர்கா, அதான். நீ கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வா, உனக்கு புதுசா நான் வாங்கி தரேன். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சீக்கிரம் ரெடி ஆகு. நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. துர்கா, நீ கொடுத்து வச்சவ. புகுந்த வீடு அமைஞ்சா இப்படி அமையணும். ஜனா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. அசோக் ரெடி ஆயிட்டானான்னு பாரு. போ. சரிங்க. டேய், என்னடா இன்னும் ட்ரெஸ் கூட போடாம இருக்க? முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா ட்ரெஸ்ஸ போடு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப. இங்க பாரு அசோக், இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதை தான் நீ செய்யணும். ஏன்பா நீங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு, நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு என்ன எதுக்கு குழிக்குள்ள தள்ள பாக்குறீங்க? அசோக், எந்த அப்பனும் பிள்ளைங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டான்டா. சொல்றத செய், அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்பா, நீங்க எதை சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா துர்கா கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். நீ என்ன கத்துனாலும் கதறினாலும் ஒன்னும் ஆக போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் நெருங்கிடும். ஒழுங்கா ரெடி ஆயிட்டு வந்தனா எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா தாலி கட்டலாம். இல்லனா நாங்க தூக்கிட்டு போய் தாலி கட்ட வைப்போம். எப்படிடா வசதி? என்ன மிரட்டி பாக்குறீங்களா? நான் முடிவு பண்ணிட்டப்பா. யாரு என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். உங்களால ஆனதை பாத்துக்கங்க. டேய், என்னடா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க? அண்ணன் சொன்னாருங்கிறதுக்காக உன் மேல நான் கை வைக்காம இருக்கேன். கை வைக்க விட்டுறாத. மரியாதையா ரெடி ஆயிட்டு வந்து மணமேடையில வந்து உட்காரு. அதெல்லாம் முடியாது. நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். கட்டணும். கட்ட மாட்டேன். கட்ட வைப்பேன். கட்ட மாட்டேன், கட்ட மாட்டேன், கட்ட மாட்டேன், கட்ட மாட்டேன். அசோக், தாலி கட்ட மாட்டேன். துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். பாக்கலாம்டா. நீயா நாங்களான்னு பாப்போம்டா. பாப்போம். நான் தாலி கட்ட மாட்டேன். அண்ணே, அவன் தாலி கட்ட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானே. நீ ஒன்னும் பதட்டப்படாத. அவன் கண்டிப்பா தாலி கட்டுவான். எப்படின்னு? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எப்படின்னு? ஐயா, வா மாணிக்கா. என்ன அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி இவ்வளோ லேட்டா வர? நாங்க அப்பவே வந்துட்டோம் ஐயா. முன்னாடி ஊர்க்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம், அதான். சரி சரி. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இல்லைங்க ஐயா, உண்மையிலேயே உங்க வீட்டு பையன் விரும்பினதுனால தான் இந்த கல்யாணமா, இல்ல அந்த குட்டி புள்ளைய உங்களால ஒன்றும் பண்ண முடியலையா? ஓ கேள்விக்கு பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். சரிங்க, சரி. ஜனா, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். வாங்கய்யா, போவோம். டேய், அவனை பாத்துக்கங்கடா.
அம்மா, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு காரணம் நீதான் எனக்கு தெரியும். யாருமே இல்லாத இந்த அனாதை புள்ள இவ்வளவு பெரிய குடும்பத்துல மருமகளாக போறேன். இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னால எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்துடக்கூடாது. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? சரி சரி, எல்லாரும் என்ன தேடுவாங்க, நான் வரேன். அப்புறம் எங்க இருந்தாலும் நான் உன்னதான் நினைப்பேன். நான் வரேன். போலாமா? ஐயா, பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க, நேரமாகுது. ஐயோ, என்னக்கா ஐயர் பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலையேக்கா. பொறுமையா இரு, விசாரிச்சுட்டேன். அசோக் இன்னும் Dress கூட மாத்தலையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்துக்கு அவன் தயாரா இல்லைன்னு தானே அர்த்தம். லட்சுமியே போற்றுவோம், அன்னலட்சுமியே போற்றுவோம், அமிர்தலட்சுமியே போற்றுவோம், அம்சலட்சுமியே போற்றுவோம். வாமா, சபையை வணங்கிட்டு உட்காருமா. மாப்பிள்ளைய சீக்கிரம் வர சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாகுது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டி ஆகணும். நீங்க எவ்ளோ கத்துனாலும் அவன் வரமாட்டான். அவன் எங்க வீட்டு புள்ள. அண்ணே, அவன் என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி தெரியலண்ணே. நீங்க வந்து மிரட்டினாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ இந்த காதை தீட்டி வச்சுக்கிட்டு ரெடியா இரு. டேய் ஜனா, ரொம்ப டென்ஷன் ஆகாத. அங்க பாரு. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க. ஹாய். வணக்கம் வணக்கம். அட, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வாங்கண்ணே. அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. பெரியப்பா நல்லா இரு. நல்லா இரு. பெரியமா, என்ன? சாரி துர்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை, சபையை வணங்கிட்டு உட்காருங்க. ஒளி லட்சுமியே போற்றுவோம், ஓங்கார லட்சுமியே போற்றுவோம், இந்தாங்க கொடுங்க. அண்ணே, போட்டோ எல்லாம் பக்காவா இருக்கணும். இப்ப இருந்து தாலி கட்டுற வரைக்கும் எங்களை மட்டும் தான் எடுக்கணும். அப்படியே ஃபுல்லா ஒரு வீடியோ கவரேஜ் எடுங்க. நல்லா எடுக்கணும். பெரியமா, என்ன அப்படியே நிக்கிறீங்க? மாலையை கழுத்துல போட்டு விடுங்க பெரியமா. ஐயோ, பாருங்கக்கா. போட்டு விடுங்க பெரியமா.
யார் என்ன சொன்னாலும் நான் துர்கா கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்.